சற்றுமுன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியவர்கள் ப்ளஸ் பெண்களுக்கு ரூ. 2000 சொல்லிட்டு தமிழக அரசினுடைய மகிழ்ச்சி தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேட்டியின் போது கூறினார். பல்வேறு அமைப்புகள், கல்வியாளர்கள், தொழில் முனைவோர், விவசாயிகள், பலதரப்பட்ட மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் என்றும், எதையெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் பரிசீலனை செய்து முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று தேர்தல் அறிக்கையாக விரைவில் வெளியிடப்படும் என்று கனிமொழி அவர்கள் கூறினார். இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், அமைச்சர் கோவி செழியன், அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், எம்.எம். அப்துல்லா, மருத்துவர் எழிலன் நாகநாதன், தமிழரசி ரவிக்குமார், ஜி. சந்தனம் ஐஏஎஸ், சுரேஷ் சம்பத் அடங்கிய குழுவினர் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றனர். இறுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினின் அறிவுரைப்படி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையை உருவாக்கப்பட உள்ளது. இன்று சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சமூக அமைப்புகள் வந்திருந்தனர். அவர்களுடைய கருத்துக்களையும் கூறினார்கள். இதையெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இணைத்துக் கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று தேர்தல் அறிக்கையாக விரைவில் வெளியிடப்படும் என்றார். மற்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி மாணவர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிமுக வெளியிடப்பட்ட முதற்கட்ட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூ. 2000 வழங்கப்படும் என்றும், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும். அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் 5 லட்சம் மகளிருக்கு தலா 25,000 வழங்கப்படும். வீடு இல்லாதோருக்கு இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் திமுகவும் இந்த தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமைத் தொகையை ரூ. 1,500 அல்லது ரூ. 2,000 அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் மாதந்தோறும் மின் கட்டணம், மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை இல்லாமல் வேறு சில கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை திமுக வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் உள்ளன. இது தவிர கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்தும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எனவே ஆளும் கட்சியான திமுக அறிவிக்கப் போகும் தேர்தல் அறிக்கை குறித்து எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. மக்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பலதரப்பட்ட குறிப்பாக பெண்களுக்கு நலத்திட்டங்கள் நிறையா வரப்போகுது. இலவச உதவித்தொகைகள், சலுகைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தேர்தல் அறிக்கையை வெளியிட போகிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.